பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான இந்த காலை வேளையில் இந்த நாளில் உங்களோடு கூட ஒரு சில வார்த்தைகளை கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் விரும்புகிறேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். 1 சாமுவேல் 31 அதிகாரம் 3வது வசனம். சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது. வில்வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள். அப்பொழுது சவுல் வில்வீரர்களால் மிகவும் காயப்பட்டு தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். ஆமே பாருங்க, இங்கே சவுளுடைய மரண சூழ்நிலை, கடைசி நிமிட நேரங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த நேரத்தில் கர்த்தரை தேடாதபடிக்கு ஒரு விருத்த சேதனம் இல்லாத ஒரு மனுஷன் என்னை கொன்று போட, அதாவது தன்னுடைய கணத்தை விரும்புகிறான். மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையை யோசிக்கவில்லை சவுல். அந்த விருத்த சேதனம் இல்லாத மனிதன் என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது, அவமானப்படுத்தாதபடிக்கு. விருத்த சேதம் இல்லாத ஒரு மனிதன் அவனை கொன்று போட்டு விட்டால் அவனுக்கு அவமானமாக இருக்கும் என்று சொல்லி சவுல் தன்னுடைய ஆயுததாரியை நோக்கி என்ன சொன்ன, நீ என்னை கொன்று போடு என்று சொல்லுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனங்கள், அந்த மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தை அவர் சரியாக பயன்படுத்தவில்லை. இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், நமக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நாம் சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும், நிச்சயமாக பயன்படுத்த வேண்டும். ஒருவேளை கடைசி தருணத்தில் ஒரு வாய்ப்புகள் கிடைக்குமானால் அங்கேயும் தன்னுடைய பெருமைகளை பேசிக்கொண்டு நாம் ஒரு சிலர் மரித்து போகிறதை நாம் பார்க்கிறோம். சிலுவையிலே அறையப்பட்ட கள்வன், ஒரு கள்வன் தன்னுடைய பெருமையும் தன்னுடைய வீம்பு குணத்தையும் தன்னுடைய அந்த அசட்டைத்தனத்தினாலே அவன் மரித்து போனதை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தரிடத்தில் தன்னுடைய தவறை உணர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புரவான இன்னொரு திருடனோ கள்வனோ அவனுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைத்தது. ஆண்டவரோடு கூட இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தேவன் கொடுத்தார். அருமையான தேவனுடைய ஜனங்களே, நாம் எந்த சூழ்நிலையிலே நமக்கு எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், எப்படி பயன்படுத்த போகிறோம் என்பதுதான் முக்கியம். சவுல் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தருணத்தை அவர் என்ன செய்யலை, பயன்படுத்தவில்லை. ஏன்னா ஏற்கனவே கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. அவர் அமலேக்கரை அழிக்கும்போது என்ன சொன்னார், எல்லாத்தையும் அழித்து போடுன்னு சொன்னபோது அவர் அழிக்கவில்லை. அதே போல் கடைசியில் யார் கொண்டா, சவுலை ஒரு அமலேக்கன் வந்து கொண்டான். அமலேக்கன் தான் வந்து கொண்டு போட்டான். அப்போ அமலேக்கன் பெலிஸ்தரை காட்டிலும் ஒரு மோசமானவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அருமையான தேவனுடைய ஜனங்களே, நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதே போல் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எப்பொழுதுமே, ஆண்டவரே உமக்கு பிரயோஜனம் இல்லாமல் பாத்திரமாக எங்களை பயன்படுத்தும். ஒவ்வொரு நாள் நாம் எழுந்திருக்கணும். ஆண்டவரை எங்களுடைய பாவங்களை மன்னிங்க, உம்முடைய பிள்ளையாய் நாங்கள் ஜீவிக்க எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நாம் ஒப்பு கொடுப்போம். ஆனால் நம்முடைய ஜீவிய காலமும் நம்முடைய மரணத்துக்கு பின்பாகவும் ஒரு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வர்களாக நாம் இருப்போம் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.